பிருந்தா வீரா கிட்ட உண்மையை சொல்ல போறாங்க. அப்புறமா மாறன் சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்மணி அண்ணி ராகவன் கூட வாழ மாட்டாங்கன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு மாறன் மாமா ரொம்ப நல்லவருக்கா, அவர் தெரிஞ்சு இந்த ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. காலையில மாறன் ரெடி ஆகிறத காட்டுறாங்க. அப்புறமா வீரா கிட்ட வா வெளியே போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்கன்னு வீரா கேக்குறாங்க. உனக்கு டைவர்ஸ் வேணும்ல, அப்ப எதுவும் சொல்லாம என் கூட கிளம்பி வான்னு சொல்லிட்டு போறாரு. வீரா மாறனோட பைக்ல போகிறதுக்கு விருப்பம் இல்லாம நிக்கிறாங்க. அப்ப உனக்கு டைவர்ஸ் வேண்டாமான்னு மாறன் கேட்க, ஏறி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வீராவும் ஏறிக்கிறாங்க. எங்க போறோம்னு வீரா கேட்க எதுவுமே சொல்லாம மாறன் காலேஜ் முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்துறாரு. நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறல்ல, எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு வீரா சொல்றாங்க. ஆனா எனக்கு விருப்பம் இருக்குதுன்னு மாறன் சொல்றாரு. அந்த நேரம் பிருந்தா கொண்டு வந்து இந்தாங்க மாமா அக்காவுடைய சர்டிபிகேட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நீயும் உடந்தையான்னு வீரா கேட்க, நல்ல விஷயத்துக்கு யார் வேணாலும் தொண போலாக்கான்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வீராவை கூட்டிட்டு போய் பிரின்சிபல் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. மாறன் வீராவை பேச விடாம அவரே பிரின்சிபல் கிட்ட பேசுறாரு. என் பொண்டாட்டி குடும்ப கஷ்டத்தினால படிப்பு தொடர முடியாம போயிடுச்சு, அவ மட்டும் படிச்சிருந்தா கோல்டு மெடலே வாங்கியிருப்பான்னு சொல்றாரு. அப்ப வீரா எனக்கு இதுல விருப்பம் இல்ல சார்னு சொல்ல போறாங்க. அதை மாறன் தடுத்து உனக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன், இந்தா வீரா நீ தண்ணியை குடின்னு சொல்லி அவங்கள பேச விடாம தடுக்கிறாரு. இவங்க இத்தனை நாளா கிளாஸ் அட்டன் பண்ணல, எப்படி உங்களால எக்ஸாம் எழுத முடியும்னு பிரின்சிபல் கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சார், 2 நாள் பிளாக் டீ போட்டு கொடுத்தா போதும், என் பொண்டாட்டி 500 புக் ஆனாலும் படிச்சு முடிச்சிருவான்னு சொல்றாரு. ஆனா இவங்க அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு பிரின்சிபல் சொல்ல, எவ்வளவு ஃபைன் கட்டணும்னு சொல்லுங்க சார், நான் கட்டிடுறேன்னு மாறன் கேட்கிறாரு. 50,000 பிரின்சிபல் சொன்னதும் அதை கேட்ட வீரா ஷாக் ஆகுறாங்க. சரிங்க சார் நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு மாறன் வீராவை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. எனக்கு தான் படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறேன்னு வீரா கேட்கறாங்க. என் பொண்டாட்டி MBA படிக்கணுங்கிறது என்னோட ஆசைன்னு மாறன் சொல்றாங்க. உன் ஆசையெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாதுன்னு வீரா சொல்ல, அதுதான் நம்ம கண்டிஷனே, என் கண்டிஷனுக்குலாம் நீ ஓகேன்னு சொன்னாதான் நான் டைவர்ஸ் தர முடியும்னு மாறன் சொல்றாரு. வீரா அமைதியா நிக்க, இங்க பார் வீரா, நீ MBA படிச்சு ஒரு பெரிய ஆபீஸ்ல நல்ல வேலைக்கு போகணும், நீ கெத்தா இருக்கணும், நம்ம ஏரியாவே உன்னை பார்த்து மறலணும்னு சொல்ல அவங்களுக்கு பாண்டியனுடைய ஞாபகம் வருது. கண்மணி ராகவன் கிட்ட நீங்க இவ்வளவு தைரியமா பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, எனக்காக அவர் வேலையை விட்டே அனுப்பிட்டீங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. என் அம்மா அத்தைக்கு அப்புறம் என்னை பத்தி யோசிக்கிறது நீதான கண்மணி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ராகவன் சொல்றாரு. உங்களை விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நீங்க இப்ப என் மனசை ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி கண்மணி அவர் தோல்ல சாய இந்த ப்ரோமோ முடியுது.